சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இன்றைய நாளின் செய்திக்காய் நாம் கடன் செல்வோம். இன்றைய நாளின் செய்தி கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? இந்த உலகத்திலே அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை, உலகத்திலே எல்லோருக்கும் தேவையாக இருக்கின்ற ஒரு பொருள். அன்றைய கருத்து என்ன என்பதை வேதம் நமக்கு என்ன சொல்வது? அநேக காரியங்களிலே ஒன்றும் இல்லாதவனுக்கு கிடைக்கிறது தான் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் முதலாவது இந்த நாளிலே அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. 22 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபையை குறித்து நான் அதிகமாய் படித்திருக்கிறேன். இந்த கிருபை எப்படியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, அந்த கிருபை எப்படியானது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல். கிருபை என்றால் என்ன என்பதை நாங்கள் காண்பதற்கு, கிருபைக்கு அளவு இருக்கிறது, இல்லை என்றால் அளவில்லை என்பதல்ல கருத்து. கிருபைக்கு அகலம் நீளம் அகலம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு அது விருத்தியாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்கு எவ்வளவு உயரம் நீளம் அகலம் இல்லையோ அதே விதமாகவே இந்த கிருபைக்கும் அவ்விதமாக ஒன்று இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாங்கள் ஆதியாகமத்திலே ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைத்த பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படியாக வந்தது என்பதை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. 9வது வசனம் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே நாங்கள் இந்த காரியத்தை காண்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 8வது வசனத்தை வாசியுங்கள். 6:8. நோவாவுக்கோ தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக 8 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 9வது வசனம் அவர் சொல்கிறது, அவருடைய வரலாறை சொல்லுகிறது. அவர் இருந்த அந்த நாட்களுக்குள்ளே பூமியிலே அக்கிரமம் பெருகி, உலகத்திலே பாவம் பெருகி, உலகத்திலே வாழ்ந்த ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கண்களிலே கிடைத்ததுதான் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த நாட்களிலே வாழ்ந்த அந்த மனிதர்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தால் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததினாலே அவனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அது பழைய ஏற்பாட்டிலே கிடைக்கப்பட்டதான ஒரு கிருபையாய் காணப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய தேவன் கொடுக்கின்ற அந்த கிருபையை நாம் நியாயப்பிரமாணம் முதல் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பூமியிலே வரும் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபையை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவன் வம்ச வரலாறை நாங்கள் பார்க்கும் பொழுது நோவாவை ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக, ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக, அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை இந்த பூமியிலே அவன் அழிந்து போகாமல், இந்த பூமியை மாத்திரமல்ல இந்த உலகத்தை விட்டு அவன் போய் நித்தியத்திலும் அவன் அழிந்து அவன் மடிந்து அவன் நித்தமும் வேதனைப்படாமல் வாழ்வதற்கு அளிக்கப்படுவதுதான் கிருபை. ஜெபம் செய். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபையை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கின்ற அநாதி தேவனே, உம்முடைய புயங்கள் எனக்கு ஆகாரமாயிருக்கிறது, அடைக்கலமாயிருக்கிறது. அந்த அடைக்கலத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்னை கரத்தால் மூடுவீராக. உம்முடைய கரம் என்னோடு கூட இராவிட்டால் ஆண்டவரே இந்த கிருபையை நான் விளங்கிக் கொள்வதற்கு
ஆண்டவரை முடியாத காரியமாய் இருக்கிறது. அவ்விதமாய் இன்றைய நாளிலே இதை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கிருபையை அவர்கள் இழந்து போகாதபடி, இந்த கிருபையிலே அவர்கள் வளரும்படியாக ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். இந்த கிருபை இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து இந்த கிருபையிலே அவர்கள் வளர, ஆண்டவரை அதை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை உம்முடைய கண்களிலே இந்த மக்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நான் இங்கே பார்க்கும் பொழுது நோவாவுக்கு கிடைத்த கிருபை, அவன் அந்த நாட்களிலே உலகத்திலே பாவம் பெருகி பாவம் விளைந்து கிடந்த அந்த வேளையிலே, மனிதன் தன்னை அழித்துக் கொண்டிருந்த வேளையிலே, தேவனை விட்டு இந்த உலகத்திலே பாவத்தினாலே மனிதன் அழித்துக் கொண்டிருந்ததான வேளையிலே கிடைத்த ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு கிருபையை இங்கே பார்க்கிறோம். அவன் அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவன் ஒரு நீதிமானாக காணப்பட்டான், உத்தமனாய் காணப்பட்டான். தேவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதனாலே தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உலகம் அழிக்கப்பட்ட போது, இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட போது ஜலப்பிரளயத்தினாலே அந்த மனிதனும் அந்த குடும்பமும் காப்பாற்றப்பட்டது அந்த கிருபை. ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்கப்படுவதுதான் கிருபை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது கிருபை. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த பூமியிலே நீடித்த நாட்கள் வாழ்வது ஒரு கிருபை. இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருப்பது கிருபை. இதெல்லாவற்றுக்கும் தேவனுடைய கண்களிலே அங்கே கிருபை கிடைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது இங்கே தேவன் கொடுக்கிறதான ஒரு கிருபையை நாங்கள் இங்கே பார்ப்போம். ஹalleluya. ஆமென் சொல்லு. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. வாசியுங்கள். அப்போஸ்தலர் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் அவர்கள் சாட்சி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேலே தேவனுடைய பூரண கிருபை இருந்ததுன்னு சொல்ல, பூரணம் என்று சொல்லப்படுகிறது. முழுமையான ஒரு கிருபை அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இந்த பூமியிலே இந்த கிருபை ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனும் தேவனோடு சஞ்சரித்து வாழ்பவனாய் இல்லை. ஏனென்றால் அவன் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவனாகவே அவன் காணப்பட்டான். அதனால படினாலே அந்த மனிதன் தேவனோடு சஞ்சரிக்க முடியாதவனாக, தேவனோடு வாழ முடியாதவனாக, தேவனோடு ஜீவிக்க முடியாதவனாக அவன் இருந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அந்த பூரண கிருபை அவர்கள் மேலே அங்கே பொழிந்தெழுதப்பட்டதை நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். இந்த கிருபை என்ற இந்த வார்த்தைக்கு எந்த விதமான ஒரு பதிலும் சரியாக தெரிந்து கொள்ள முடியாத வண்ணம் இந்த வார்த்தை இருக்கிறது. அவ்வளவு இந்த கிருபைக்கு இருக்கின்ற அந்த வார்த்தைக்கு எப்படி இதற்கு அர்த்தம் சொல்வது என்பது தெரியாத அளவிலே இருக்கிறது. என்றால் அவ்வளவு இந்த கிருபையானது எவ்வளவு ஒரு வல்லமை உள்ளது என்பதை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு மகிமையானதாக இருக்கிறது இந்த கிருபை என்ற இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிற பூர்ண கிருபை. அப்படியானால் கிருபை அளவு இருக்கிறது என்பதை இங்கே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. பூரணமான ஒரு கிருபையை மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. ஈவு என்றால் இரக்கம், இல்லை என்றால் அன்பு, இல்லை என்றால் தயவு என்று சொல்லப்படுகிறது ஈவு என்ற வார்த்தைக்கு. அதே கருத்தை தான் வேதம் சொல்லுகிறது கிருபைக்கு. கிருபைக்கு வேதம் சொல்லுகிறது அதாவது இரக்கம், அன்பு, இல்லை என்று சொன்னால் நான் சொல்ல போலாம் தயவு என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட எல்லாம் சேர்ந்து இணைந்ததுதான் கிருபை. ஹல்லேலூயா. தனி அதற்கு ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏனென்றால் கிருபை என்பதற்கு அவ்வளவு ஆழமான வார்த்தைகள் இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல். இப்பொழுது நீங்கள் கிருபையிலே இருக்கிறீர்கள்
என்றால் எப்படி அதை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள்? விசுவாசத்தினாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே உங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்றால், கிருபை உங்களுடைய வாழ்க்கையில இருப்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை 12 வயசிலே இயேசு கிறிஸ்துவை கிருபை எப்படி சூழ்ந்து கொண்டது என்பதை நாம் முதலாவது அறிந்தால், அதன் என்பதாக கர்த்தருடைய இந்த நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் இந்த நாளிலே சில காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்காவின் புத்தகம் 52வது வசனம், 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். லூக்கா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இயேசுவானவர் முதலாவது ஞானத்திலே அவர் வளர்வதை நாங்கள் பார்க்கிறோம். 12வது வயசிலே இயேசு கிறிஸ்து இங்கே முதலாவது அவருடைய வாழ்க்கையை இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதனால வளர்ச்சியை குறிக்கிறது. கிருபைக்கு வளர்ச்சி இருக்கிறது என்பதை இங்கே வேதம் சொல்கிறது. ஞானத்திற்கு வளர்ச்சி இருக்கிறது, அதே நேரத்திலே தேவ கிருபைக்கும் அங்கே வளர்ச்சி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிருபை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானம் ஒரு மனிதனுக்கு முதலாவது கொடுக்கப்படுவது போலவே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருபை கொடுக்கப்படும் பொழுது அந்த கிருபைக்கு வளர்ச்சி இருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது இங்கே பார்க்கிறோம், அவன் ஞானத்திலும் வளர்த்தியிலும் அங்கே கொடுக்கப்படுகிற அந்த கருத்துக்களை சரியாக கவனியுங்கள். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனாய் பிறந்த போது அவர் இந்த உலகத்திலே ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனை போலவுமே அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதற்கு இந்த வேதம் சாட்சி பகிர்கிறது. இப்படிப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி வளர வேண்டியதாக இருந்தது என்றால், முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே ஞானத்தை தேவன் கொடுத்தார். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே ஞானம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் அறியத்தக்கதாக. ஒரு மனிதனுக்கு ஞானம் இல்லை என்றால் அவன் என்னத்தை அறிய முடியாது? தேவனை அறிய முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டால் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்ற அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான்? வளர்ச்சியாக முடியும், அதிலே வளர முடியும். அடுத்தவரை பார்க்கும் பொழுது தேவ கிருபையிலே அவன் வளரும் பொழுதுதான் மனுஷ தயவு அவனுக்கு உண்டாகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு மனுஷ தயவு வர வேண்டும் என்றால் அவன் கிருபையிலே, தேவனுடைய கிருபையிலே அவன் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? இன்னொருடைய தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய தயவிலே நாங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தயவு நீடித்ததாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷ தயவு, இப்படி மனுஷ தயவற்றவர்களாக இன்றைக்கு பூமியிலே எத்தனை பேர் வாழ காரணமாக இருப்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபை இல்லாததினாலே. ஹல்லேலூயா. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே காணக்கூடியதாக தேவன் இந்த வேதத்திற்கு, இந்த கிருபைக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வேதாகமத்திலே. ஹல்லேலூயா. அடுத்ததாய் நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் புத்தகம் 4:6 வாசிக்கும். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிற காரியத்தை நான் வழியை கவனியுங்கள், கவனமாய் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவஜனமே, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை
உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்க மாட்டார். அதுக்கு எதிர்த்து நிற்கிறார் தேவன். யார் நான் என்னால் முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் எல்லாம் ஆகும் என்று எவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தன்னுடைய கிருபை அளிப்பதில்லை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை என்னும் பொழுது நாங்கள் சில பேர் நினைக்கிறாங்கன்னா, நான் பெரிய வீடு வச்சிருந்தேன், வாசல் வச்சிருந்தேன் சொல்லி சில பேர் கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. பெருமை என்பது என்னால் எல்லாம் முடியும், தேவனை விட நான் என்னால் தான் எல்லாம் செய்ய ஆகும், என்னால் எல்லாம் முடியும், நான் இந்த உலகத்தையே நான் ஆண்டு விடுவேன் என்று நான் நினைக்கும் பொழுது அவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எல்லாம் கர்த்தரால் ஆகும், தேவனால் முடியும், தேவன் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. இதே வழியா புரிந்து கொள்ளணும். கிருபை என்பது அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுப்பது. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்றால் தன்னை படைத்தவர் தேவன், தன்னை உருவாக்கினவர் தேவன், அவராலே அன்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று எவர் நிதானித்து அறிகிறார்களோ அவர்களுக்கு அந்த கிருபை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆமென் சொல். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களோடு அந்த தேவ கிருபை இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய உலக ஞானத்தினாலே பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையில காணப்பட மாட்டார். எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் ஒரு சமாதானமற்ற ஒரு நிலை. ஏன்? அவர்களுக்கு தேவனுடைய கிருபை இல்லை. ஹல்லேலூயா. நோவா என்ன செய்தான்? அந்த காலத்திலே தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்ட பொழுது அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. எனக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில குடும்பம் காக்கப்படுகிறது? எத்தனை வியாதிகளினாலே இன்றைக்கு மனிதர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், தேவனுடைய கிருபையை அவர்கள் இழந்து விட்டார்கள். பவுலை பார்த்து சொன்னார், ஆண்டவராகிய தேவன் 3 தடவை ஜெபித்ததான வேளையிலே அவனோட பலவீனம் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததற்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் சம்பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். இன்றைக்கும் அன்பான தேவச்சனமே, பவுலை ஏன் அப்படி தேற்றினார்? அவனுக்கு எவ்வளவோ பலவீனங்கள் அவனுடைய வாழ்க்கையில். எத்தனையோ பேர்னாலே வந்த துன்பங்கள், வேதனைகள், தாங்க முடியாத வேதனைகளை அவன் சகித்தான். அந்த வேளையிலும் கூட அவர் சொன்னார், என் கிருபை உன்னை பலப்படுத்தும். அப்ப கிருபை என்பது ஒரு மனிதனை என்ன செய்யற பலவீனமான வேளையிலே அவனுக்கு பலன் கொடுப்பதுதான் கிருபை என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பலவீனமான நேரத்திலே தள்ளாடுகிற வேளையிலே நடந்து செல்வதற்கு பலத்தை கொடுப்பதுதான் கிருபை. ஹல்லேலூயா. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி வருகிறது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவினாலே அந்த கிருபை வருகிறது என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலே கிருபை வருகிறது என்று எதனால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? எப்படி அதை அறிந்து கொள்வீர்கள்? எப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள்? உங்களுக்கு அது எப்படி தெரியும் உங்களோட தேவ கிருபை இருக்கிறது? கிருபை இழந்து போகலாம், ஆனால் அந்த கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவை நீங்கள் அதை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில இன்னும் ஒரு காரியத்தை உங்களோடு கூட, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிருபை அவனை எப்படியாக உயர்த்துகிறது என்பதை பார்ப்போம். அதன் பின்பதாக கிருபை உங்களோடு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் இன்றைய நாளிலே. வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விட்டு போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரங்களிலும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவை பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். ஹல்லேலூயா. உலகம் என்ன செய்தது? அவருடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்பை என்ன செய்தார்கள்? அவர்கள் அடிமையாக
அவனை விட்டு போட்டார்கள். அவனுடைய அடிமையாக ஒரு தேசத்திற்கு அவன் போகிறான். அவர்களுக்கு வேலை செய்யும்படியாக. அவர் சொல்லுகிற எல்லா வேலைக்கும் அவன் அடிமையாக இருந்து அவன் செய்ய வேண்டும். அவனுக்கு சொந்தமாய் சிந்தித்து தானாய் செயல்படக்கூடிய எந்த காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. ஆனால் அங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் தெளிவாக இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கோத்திர பிதாக்கள், அந்த 12 கோத்திர பிதாக்கள், இன்றைக்கு இருக்கின்ற 12 தேசங்களை ஆளுகை செய்கின்ற, யூரோப்பா தேசங்களை ஆளுகை செய்கின்ற 12 கோத்திர பிதாக்கள் இன்னைக்கு என்ன செய்தார்கள்? யோசேப்பை, சகோதரனை, சொந்த சகோதரனை அடிமையாக விட்டு போட்டார்கள். அப்ப அடிமையாக அவன் விட்டு போட்ட பொழுது அவன் கிருபை இழந்தவனாக அவன் செல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கின்றான். ஒரு அடிமையாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவனை உயர்த்துவதுதான் கிருபை, விடுதலை செய்வது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப அவனுக்கு என்ன நடந்தது என்று நான் பார்க்கும் பொழுது, தேவனோ அவனோடு கூட இருந்து, கவனம் இந்த இடத்துல தேவனோ அவனோடு கூட இருப்பதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் அவருடைய கிருபை என்பதற்கு ஆதாரமாக இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் அவனோடு கூட இருந்து, கவனி, இப்ப உங்களோடு தேவன் கூட இருக்கிறாரா? தேவ கிருபை உங்களுக்கு இருக்குது என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களிலும், எல்லா பாடுகளும், தேவன் கூட இருக்கிறதுனால உபத்திரம் இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. உபத்திரம், எல்லா உபத்திரங்களும் அவனுக்கு வந்தது. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை விடுவித்து, தேவன் என்ன செய்ய, அந்த உபத்திர வேளையிலே அவனோடு கூட இருந்தார். ஆனால் விடுதலை செய்வதுதான் கிருபை. ஹல்லேலூயா. கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில் இருந்து அவனை விடுதலை செய்ததுதான் கிருபை. புரியுதா உங்களுக்கு கிருபை என்றால் என்ன? உங்களுக்கு உபத்திரங்கள், வேதனைகள், நோய்கள், இந்த துன்பங்கள் வேளையிலே உங்களுக்கு உங்களால் இயலாது, உங்களால் முடியாது, எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த வேளையிலே உத்தமமாய் உண்மையாய் வாழ்ந்த அந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யக்கூடாது என்று அங்கே பாவத்துக்கு விலகி ஓடின அந்த யோசேப்போடு கூட தேவன் இருந்தான். கூட இருந்து அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப அவரை உயர்த்துவது கிருபை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவது கிருபை. இன்னைக்கு என்ன இந்த இடத்திலே வைத்திருக்கிறது? தேவனுடைய கிருபை. எங்கேயோ அழிந்து போக வேண்டிய என்னை, இந்த உலகத்திலே எதுக்கும் பிரயோஜனமற்ற என்னை இந்த இடத்திலே வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வைத்தது தேவனுடைய கிருபை. என்னை இந்த இடத்துல உயர்த்தி இங்க நிக்க வைத்தது தேவ கிருபை. என்னுடையதல்ல, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, தேவனுடைய கிருபை. இன்னைக்கு உங்களை ரட்சித்தது தேவனுடைய கிருபை. ஆமென் சொல்லு. இதை புரிந்து கொள்ளணும். கூட இருந்து அங்கே என்ன செய்தார்? அவர் ஞானத்தை அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டார் அனைத்துக்கும் அதிபதியாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலே, பாவ அடிமைத்தனத்திலே அழிந்து போய், இந்த உலகத்திலே சிதைந்து போய் அழிந்து போகிற உங்களை தூக்கி எடுப்பது தேவனுடைய கிருபை. என்றால் அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. வழியா புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன செய்தார்? அங்கே உயர்த்துவது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைப்பது, அவர் உயர்த்தின பொழுது அந்த உயரம் ஒருபோதும் மாறி போவதில்லை. தேவனால் உயர்த்தப்படுகிற மனிதன் விழுந்து போவதில்லை, அந்த கிருபையை இழந்து போவதில்லை. காரணம் என்ன? அது தேவன் உயர்த்தினார். ஆனால் மனிதனால் உயர்த்தப்படுகிறவன் அரசாங்கத்தில் 5 வருஷம் இருப்பாங்க, 5ஆவது வருஷம் தள்ளி விட்டுவார். அது கிருபை அல்ல, அது மனிதனால் கொடுக்கப்பட்ட காரியம், அது இழந்து போகக்கூடியது. ஆனால் தேவனால் கொடுக்கப்படுகிறது இழந்து போகாதது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்யும் பொழுது மீண்டும் 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 ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தன்னை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறும் பொழுது ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் தூக்கி எடுத்து கொண்டு வருவதுதான் கிருபை. ஆனால்
அவன் விழுந்து விழுந்து போகும்போது அவன் உயர இருந்து கீழே விழுவதல்ல, அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அதை இழந்து போகிறான். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, உத்தமமாய் நோவாக்கு அந்த கிடைத்த கிருபை, அவருடைய சந்ததிக்கு கிடைத்தது அந்த கிருபை. அந்த கிருபையினால தான் இன்றைக்கு இந்த சந்ததி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நோவாவுக்கு கிடைத்த கிருபையினாலே இந்த சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததி பாவம் செய்து அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்து நமக்கு அந்த கிருபையை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே அந்த கிருபையை அவர் பெருக செய்கிறார். ஆமென். அதை நாங்கள் விருதுவாய் நாங்கள் நினைக்கக்கூடாது. எந்த நேரம் நாங்கள் பாவம் செய்து தேவனுடைய கிருபையை மகிமையை நாங்கள் இழக்கிறவர்களாய் வாழக்கூடாது. எந்த மனிதனும் தேவனுடைய கிருபையை இழக்கும் போது அவன் இந்த உலகத்திலே அவன் சஞ்சலமற்றவனாய், வேதனைக்குள்ளவனாய், அவன் இந்த உலகத்திலே கொஞ்ச நாளிலே தோன்றி மறைந்து போகின்ற ஒரு மலருக்கு ஒப்பாக இருக்கின்றான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனம், ஆனால் நித்திய கிருபைக்கென்று எங்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த கிருபையை நீங்கள் இழந்து போகாதபடி நீங்கள் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களோடு இருக்கிறாரா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு அந்த கிருபை இருக்கும்படியாக எல்லா இடத்திலும் தயவை தேவன் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் போய் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, சகோதரனே சகோதரியே, கிருபை என்றால் தேவன் நம்மோடு இருப்பது தான் கிருபை. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. எல்லா உபத்திரங்களிலும் எல்லா இதிலிருந்து உங்களை உயர்த்துவது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. வழியா புரிந்து கொள்ள வேண்டும் கிருபை என்றால் என்ன என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தன முகத்திலிருந்து அவனை விடுதலை செய்து அவனை உயர்த்துவதே தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அடுத்ததை நாம் வாசிப்போம். கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரத்திலே இதற்கு ஆதாரமாய் உங்களுக்கு தேவனுடைய கிருபையை குறித்து நாங்கள் இங்கே காணப்போகிறோம். கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பதினோராவது வசனத்தை வாசியுங்கள். 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசேயோடு தேவன் முகமுகமாய் பேசுகிறார். முகமாய் சிநேகிதனோடு பேசுவது போல. இது எப்படி என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி அவர் முகமுகமாய் மோசேயோடு பேசினார், ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல தேவன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவனோடு கூட இருந்த யோசுவா என்ற அந்த தேவ மனிதன் அந்த ஆசரிப்பு கூடத்திலே வாசலே அவன் இருக்கிறான். யோசுவாவோடு அந்த நேரம் ஆண்டவர் பேசவில்லை, ஆனால் மோசேயோடு பேசுகிறான். ஆனால் அவனோ அந்த கூடார வாசலிலே ஒரு காவலாளியாக அங்கே தேவனுடைய பாதத்தில் இருக்கிறவனாய் காத்திருந்தான். யோசுவாவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நான் வாசிக்கும் பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. என்னை பேர் சொல்லி அழைத்தது தேவனுடைய கிருபை. அவர் சொல்லுகிறார், நீ சொன்னீர் ஆண்டவரை. அவர் ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவருக்கு. முகமுகமாய் பேசுகிற மோசே ஆண்டவரத்தை ஞாபகப்படுத்துகிறார். நான் உன்னை என்ன செய்கிறேன் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி, தேவரீ ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று நீ சொன்னீர். ஆனால் இன்னாரை என்னோடு நீ அனுப்புவேன் என்று நீ சொல்லவில்லை ஆண்டவரே. ஆனால் நீ ஒரு காரியத்தை எனக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? என் கண்களிலே
உனக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கண், தேவனுடைய கண் ஒரு மனிதனை பார்க்கிறது தான் கிருபை. அவனை எனக்கு விடுவிக்க வேண்டும் என்று அந்த கண்ணினாலே பார்த்து அந்த மனிதனை வழி நடத்துவது தான் கிருபை. மரியா புரிந்து கொள்ளுங்கள், கிருபை என்றாலே கண்களிலே கிருபை கிடைத்தது. மரியா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கண் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண் உன்னை பார்க்கிறது, உனக்கு கிருபை கொடுக்கும்படியா. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவருடைய கண் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த வேதம் சொல்லுகிறது என்று தேவனை சொன்னதுண்டே ஞாபகப்படுத்துகிறான். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்துக் கொண்டு போய் ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னீர், என்னோடு ஒருவரை அனுப்புவேன் என்று சொன்னீர். ஆனால் உன் கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்பதை நீ சொன்னீர் ஆண்டவரே என்று சொல்கிறான். ஏனென்றால் இந்த ஜனங்கள் அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்கள், பாளையத்திலே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் வனாந்திரத்திலே வந்து கண்டுக்குட்டியை செய்து அதை நமஸ்கரித்து ஆண்டவருக்கு கோபம் ஊட்டி, அந்த வேளையிலே தான் மோசே என்ற பக்தன் ஆண்டவரோடு முகமுமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசுகிற மோசே ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து மக்களுக்காய் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். மன்னித்து மீண்டும் அழைத்து செல்லும்படியாய் சொல்லுகிறார் ஆண்டவர். அது கிருபை. ஆண்டவர் ஆறுகிறார், உம்முடைய கண்களில் இப்பொழுது கிருபை எனக்கு கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா. இந்த கிருபையை அறிய வேண்டும். உம்முடைய கிருபையை நான் எப்படி அறிவது? உம்முடைய கிருபையை நான் எதனால் அறிந்து கொள்ள முடியும்? கிருபையை நான் எதனால் புரிந்து கொள்ள முடியும்? நீ சொல்லி இருக்கிறேன், உண்மைதான். ஆனால் நான் எதனால் அதை அறிந்து கொள்ள முடியும்? எதனால் நான் அறிய முடியும்? இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். உம்முடைய வழியை, இந்த கிருபையின் வழியை எனக்கு நீ காண்பியும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி கேட்கிறீங்க தெரியாது. ஆண்டவருடைய கிருபையின் வழி எது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ளும்படியாக அங்கே முகமுகமாய் பேசின மோசே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், 14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என்ன சொல்லுகிறார்? என் சமூகம் உமக்கு முன்பதாக செல்லும். அதான் கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்வதுதான் கிருபை. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எதனால் நீ அறிந்து கொள்வாய்? என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்கிறதுனாலே உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு இளைப்பாறுதல் நான் தருகிறேன். அதான் கிருபை. உன்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறதா? அதுதான் கிருபை. அதான் தேவன் உன்னோடு இருப்பதற்கு அடையாளம். வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையை கேட்டவுடனே நான் அதை உட்கொண்டேன், அது என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குவதுதான் தேவனுடைய கிருபை. தேவன் உன்னோடு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென் சொல். புரியுதா சகோதர சகோதரி? ஆமென் சொல். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்கிறார், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிலும். அவன் சொல்லுகிறான், இப்பொழுது ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பதாய் போகாவிட்டால், உன்னுடைய கிருபை எனக்கு முன்பதாய் போகாவிட்டால், நான் என்னை இந்த இடத்திலிருந்து என் ஜனத்தை நீ கொண்டு போக வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை அவன் ஒத்துக்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்றான்? அடுத்த வருஷம் மாசம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? கிருபை கிடைத்தது எதனால் அறியப்படும்? எப்படி அறிய முடியும்? நீர் எங்களோடு வந்தால் தான் ஆண்டவரே இந்த பூமியில எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஆமென் சொல். ஹல்லேலூயா. கிருபையை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு அருளிய கிருபை அவர் எங்களோடு வருவதனால் தான். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது எதனால் நான் அறிய முடியும்? எப்படி நான் அதை புரிந்து கொள்ள முடியும்? உலகம் அதை எப்படி புரிந்து கொள்ளும்? ஆண்டவரே, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா.
அடுத்து சொல்றார், இப்படியே பூமி மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். கிருபை என்னோடு இருக்கிறது என்றால் நானும் என்னுடைய ஜனங்களும், உன்னால் மீட்கப்பட்ட இந்த ஜனங்களும் இந்த உலகத்திலே அறியப்படுவதற்கு, விசேஷித்தவர்கள் என்று அறியப்படுவதற்கு என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது உடைய கிருபை எங்களோடு வந்தால் தான் ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் யார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் முதல் சொல்லிட்டார், இந்த முன்பகுதியை வாசித்து பாருங்கள், நான் உன்னோடு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய தூதரை அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு தூதன் என்னோடு வர வேண்டாம், எனக்கு நீர் என்னோடு கூட வந்தால்தான் நான் இந்த இடத்தை விட்டு அசைந்து போவேன், இல்லை என்றால் நானும் என் ஜனமும் போக மாட்டோம் என்று ஆண்டவருடைய பாதத்திலே மோசே விழுந்து கிடந்தான். நீ வராவிட்டான், உம்முடைய கிருபை என்னோடு இல்லை ஆண்டவரே, நீ உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நான் போக மாட்டேன், ஜனங்களும் போக மாட்டோம் என்றவன் விழுந்து கிடந்ததை இந்த வேதம் காண்பிக்கிறது. பாவம் செய்த போது ஜனங்கள் ஆண்டவர் அழிக்க நினைத்த போது மோசே அங்கே விழுந்து கிடந்து அந்த கிருபையை, ஆண்டவரை நீ சொன்னதுண்டே, இந்த கிருபையை பற்றி நீ சொன்னதுண்டே, நீர் எனக்கு முன்னாக போகாவிட்டால் நான் போவதில்லை ஆண்டவரே, நீர் என்னோடு வந்தால்தான் இந்த உலகத்திலே நான் யார் என்பதையும் உங்களுடைய ஜனங்கள் யார் என்பதையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அதுதான் கிருபை. விளங்குதா கிருபை என்றால் என்ன? ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் பிரசங்கங்களை நீங்கள் கேட்டெடுக்கலாம் சகோதரனே, சகோதரி. கிருபை என்பது தேவன் என்னோடு வருவதுதான் கிருபை. ஹல்லேலூயா. தேவனோடு இருப்பதுதான் கிருபை. ஹல்லேலூயா. என்னை அடிமைத்தன நுகத்தில் இருந்து அவர் மீட்டெடுத்தார், அவர் என்னை ரட்சித்தார் என்பதற்கு அவர் என்னோடு வந்தால்தான் அவருடைய கிருபை என்னோடு இருக்கிறது என்பதற்கு அர்த்தமாயிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுகிற கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கிருபை மாறதாக இருக்கிறது. கிருபை இருந்தால் போதும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். இங்க சொல்ற, நீ இப்போது சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன சொல்ற? நீ என்னோடு வராவிட்டால் என்னுடைய கிருபை இல்லை, நீ இப்பொழுது வரப்போகிறீர். அதனால் அவர் சொல்றார், நான் என் கண்களிலே உனக்கு இப்பொழுது கிருபை கிடைத்தது, நான் உன்னோடு வருகிறேன், இப்பொழுது நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் உன்னை அறிந்திருப்பதுதான் கிருபை. ஹல்லேலூயா, ஆமென் சொல். ஹல்லேலூயா. அதுக்கு பின்புதான் அவன் ஆண்டவராகிய தேவனிடத்திலே கேட்கிறான். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அதுக்கப்புறம் கிருபை கிடைத்தது நல்லது ஆண்டவரே, ஆனால் உன்னுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. முகமாய் பேசின மோசே கேட்கிறான், இப்பொழுது கிருபை கிடைத்தது உண்மை ஆண்டவரே, நன்றி, உமக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன், ஆனால் இப்பொழுது உன்னை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என்னுடைய தயவு, என்னுடைய தயவுகள், மனுஷனுடைய தயவு, என்னென்ன தயவுகள் எனக்கு இருக்கிறதோ இந்த உலகத்திலே அத்தனை தயவையும் நான் உனக்கு முன்பதாக நான் கடந்து போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லு. எவன் மேல் கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி அவர் அடுத்ததாக சொல்லுகிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். என் முகத்தை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது, ஆனால் நான் ஒரு காரியம் நான் உனக்கு சொல்லி செய்கிறேன், நீ என்னிடத்திலே இந்த கிருபையை பெற்றுக் கொண்டபடினாலே, இந்த கிருபையை நீ கேட்டு பெற்றுக் கொண்டபடினாலே, நான் உன்னோடு வர வேண்டும் என்று நீ விரும்பினபடினாலே, உன்னை தாழ்த்தி நீ அதை கேட்டபடினாலே, நீ போகாவிட்டால், நீ என்னோடு வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று நீ நின்றபடினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், என் மகிமையை கடந்து போகும்போது நான் உன்னை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டுமே கரத்தால் உன்னை நான் மூடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய கரம்
எங்கள் மேல் இருக்கும் என்றால் யாரும் எங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் தேவஜனமே அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. பின்பு அவர் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ உனக்கு காணப்பட மாட்டாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் போது, ஒரு மனிதனை விடுதலை செய்யும் பொழுது, ஆண்டவரே நீர் இல்லாவிட்டால் நான் வாழ முடியாது, நீர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீர் இல்லாவிட்டால் நான் இடத்துக்கும் போக மாட்டேன், உன்னோடு தான் நான் போவேன் என்று அவன் நிற்பது, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதை அவன் விசுவாசித்து தேவனிடத்தில் அதை பெற்றுக்கொண்டான். அதே போலவாக இன்றைக்கு அந்த விசுவாசத்தினாலே, அந்த கிருபையினாலே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் ஒருவரை அழைப்பு விடுவிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கிருபைக்கு நாங்கள் உங்களுக்கு சொன்னோம், கிருபையை நீங்கள் வாசிக்க வேண்டும்னா அநேக காரியங்களை வாசிக்க முடியும். கடைசியாக இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் எனக்கு நேரம் இருக்கிறது. இந்த நிமிடத்துக்குள்ளாக இன்னும் 2 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக சொல்லி நான் இந்த வேளையிலே இதுக்கு கடந்து போக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:32 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. வசனம் எப்படிப்பட்டதா? கிருபை. ஒரு மனிதன் வசனத்திலே வாழும் பொழுது, வசனத்திலே வாழ வேண்டும் என்று அவன் துடிக்கும் பொழுது, அந்த வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை வாழ நினைக்கிறவர்களுக்கு தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியத்திலே வாழ நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபைக்கு நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இந்த கிருபை உள்ள இந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே உயர்ந்து வாழ்வதற்கு யோசேப்பை போல அவர் உங்களை உயர்த்தி வைக்க அவரால் முடியும். ஒருபோதும் யோசேப்புடைய வாழ்க்கை இழந்து போனதாக இல்லை. உயர்த்தினால் அவர் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. இந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையை பெருக வேண்டும் என்றால், எந்த இடத்திலே நீங்கள் கிருபையை இழந்தீர்களோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வாஞ்சித்து கதரும் போது ஆண்டவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. அன்றை மோசே அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் விக்கிரகத்தை ஆராதித்து தேவனுக்கு கோபமூட்டி தேவன் கூட்டி வந்ததை மறந்து தங்களுடைய சுய இச்சையிலே சுய காரியங்களே அவர்கள் செய்ய முயற்சித்ததான வேளையிலே அந்த கிருபையை அவர்கள் இழந்து போகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த கிருபை இழந்து போன சந்தர்ப்பத்திலே மோசே என்ற பக்தன் அங்கே ஆண்டவருடைய பாதத்திலே கதறி அழுதான். கதறி அழுதுனான வேளையிலே அந்த கிருபை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே விதமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காக கெத்செமனே தோட்டத்திலே கிருபைக்காய் கெஞ்சி மன்றாடினார். இந்த ஜனங்கள் மேல் ஆண்டவரே நீ கிருபை கொடுக்க வேண்டும், இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நான் சிறுவையிலே நான் முடிக்கப் போகிறேன், அதன் மூலமாக இந்த மக்களுக்கு நீ அந்த கிருபையை கொடும் என்று அவர் கெஞ்சி தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. மோசே கேட்டார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீ அழைத்து சொல்லாவிட்டால், ஆண்டவரே இந்த ஸ்தலங்களை நீ அழைத்து போட்டால், ஆண்டவரே என்னுடைய பேரை நீ கிறுக்கி போடும் என்று அவன் அங்கே ஜீவனை எடுத்து விடும் என்று அவன் கதறினான். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்து மனிதனாய் வந்து இறங்கி அவர் நமக்காக அந்த கிருபையை நமக்கு பெற்றுக்கொண்டு தரும்படியாக தன்னுடைய ஜீவனையை அவர் கொடுத்தார். ஆமென் சொல்லி எழுதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களுக்கு அந்த கிருபையை தருவதற்காக இன்றைக்கு பூமியிலே இந்த சுவிசேஷம் இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 இதான் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வசனம் வடிவாய் வேதம் சொல்லுகிறது. இங்கே ரோமரின் புத்தகத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது, சகோதரியே சகோதரியே இந்த கிருபை இன்றைக்கு உனக்கு வேண்டும் என்றால், இந்த கிருபையுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால், நீ இந்த உலகத்திலே சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால், உலகத்திலே ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்றால், உலகத்திலே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால், உலகத்திலே நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால் உனக்கு ஒரு கிருபை அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு கிருபை அளிக்கப்படுகிறது. இந்த கிருபையுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்றால், அன்றைக்கு அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே கிருபை பெருக காரணம் என்ன? அவர் ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு பிரசங்கம் செய்தார்கள். அந்த நேரத்திலே அவளுக்கு கிருபை பெருகியது. ஏன்?
ஆண்டவருடைய கிருபையை குறித்து யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபை பெருகும். ஹல்லேலூயா. அதுதான் முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலருடைய அரங்களினாலே அங்கே ஆண்டவர் 1, 2, 3, 4 அதிகாரங்களை இங்கே பார்த்தீர்கள். அப்போஸ்தலர் தேவனுடைய நாமத்தை குறித்து பலமாய் உயிர்த்தெழுதலின் சத்தியங்களை குறித்து பலமாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தவாளே ஆண்டவருடைய கிருபை பெருகியதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவன் ஒருவர் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறானோ, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கிருபை பெறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய தயவு பெறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே 12வது வயசிலே ஆலயத்திலே இருந்து தேவனுடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருந்த அவளையே ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் வளர காரணம் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அடியெடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை பெறுகிறது. ஆண்டவருக்காய் நீ எழுந்து நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தேவன் உன்னோடு கூட வருகிறார். அவருடைய சமூகம் நோக்கும் போதாய் சென்று கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெருக வேண்டுமா? அவருடைய வாழ்க்கையை நீ உயர வேண்டுமா? உனக்கு ஆரோக்கியம் வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? சந்தோஷம் வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசுவை இப்படி சொல்லுகிறது வேதம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to Jesus. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னுடைய இதயத்திலே நீ விசுவாசித்தால் நீ விடுதலையாக்கப்படுவாய். நீ விடுதலையாக்கப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே நீ விசுவாசித்தால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் அடிமைத்தனத்தில் இருந்து, இன்றைக்குடைய வாழ்க்கையிலே உனக்கு இருக்கிற போராட்டத்தில் இருந்து, இன்றைக்குடைய வாழ்க்கையில இருக்கிற நோயில் இருந்து, உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானமாக இருக்கிற நிலையில் இருந்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உன்னை விடுதலை செய்து உன்னோடு கூட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். உனக்கு தயவு கிடைக்கும், உனக்கு இரக்கம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், உனக்கு ஞானம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், உலகத்திலே உயர்வு கிடைக்கும். ஏனென்றால் அவருடைய கிருபை உன்னோடு வருகிறது. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் என்று சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக உன் வாயினாலே நீ அவரை அறிக்கை செய்யவில்லை. அவருடைய கண்களில் உனக்கு கிருபை வேண்டுமா? அவருடைய கண்களிலே உன்னுடைய கிருபை வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே உயர்ப்பு வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டுமா? நீ இளைப்பாறுதலாய் வாழ வேண்டுமா? உன்னை மோசைக்காக சொன்னார், நீ வா என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்கிறபடினாலே உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான துன்பமான வேளையிலும், எப்படிப்பட்டமான நெருக்கமான வேளையிலும் அன்று யோசேப்போடு இருந்து தேவன் அவரை உயர்த்தும் வரைக்கும் அவனோடு இருந்த அந்த கிருபை அவனை அந்த இடத்திலே எப்படியாய் தாங்கினதோ அதே விதமாக தேவன் உன்னோடு இருந்து எல்லா உபத்திரங்களிலும் யோசேப்போடு கூட இருந்து அந்த வேளையிலே தேவன் அவனுக்கு அருள் செய்து அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்து அவரை உயர்த்தினது போல உன்னையும் ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக தேவன் சொல்கிறார், அதனால் 13வது வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தராகிய தேவனை ஆராதித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய விடுதலை இருக்கிறது, தேவனுடைய சமாதானம் இருக்கிறது, தேவனுடைய சந்தோஷம் இருக்கிறது, தேவனுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசி அவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், ஹல்லேலூயா, அவரை குறித்து நீ சொல்லாவிட்டால், அவரை குறித்து நீ அறிவிக்காவிட்டால், அவரை குறித்து சொல்லாவிட்டால் எப்படி அந்த கிருபையை அவன் பெற்றுக் கொள்வான்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை குறித்து உன்னோடு அவர் இருக்கிறார், உன்னோடு அவர் வருகிறார், உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறாயே, ஆனால் அவரை குறித்து நீ சொல்லாவிட்டால் இன்னொருவன் அந்த கிருபையை அவன் எப்படி பெற்றுக் கொள்வான்? மோசே மண்டாடினான், ஆண்டவருடைய பாதத்திலே மண்டாடினான், கண்ணீரோடு கதறினான்.
இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று ஒரு மனிதன் கதறினான். இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன், தேவனுடைய கிருபை கிடைத்த அந்த மனிதன் கதறினான். தேவனுடைய சமூகம் அவனோடு கூட சென்றது. 30 லட்சம் மக்கள் காக்கப்பட்டார்கள். சகோதரனே, சகோதரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். இந்த கிருபை உங்களிடத்திலே பெருகும்படியாக நீங்கள் அவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருக வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அறிவிக்க வேண்டியவராக இருக்கிறீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, அனுப்பாவிட்டால் எப்படி பிறகு செய்திருப்பார்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. இந்த ஸ்லாக்கியம், இந்த வாக்கியம், இந்த கிருபை ஆண்டவரை ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரை உடைய பாதபடி என்னை நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவர் பிதாவே, அந்த கிருபை எங்களிடத்திலே பெருக ஆண்டவரை உடைய சத்திய வசனத்தினாலே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவர், எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பியும் ஆண்டவர். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவராக தேவன் அதை அந்த கிருபையை உங்களுக்கு தர விரும்புகிறார். கிருபையை தரவென்றால் அவர் உங்களோடு வருவதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பதுதான் கிருபை. அவர் உங்களோடு வர வேண்டும் என்றால், உங்களோடு அவர் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். மோசே கதறினது போல கேளுங்கள். நீர் ஆண்டவரை என்னை அனுப்ப வேண்டும் என்றால், நான் போக வேண்டும் என்றால் நீர் என்னோடு வர வேண்டும். நீ என்னோடு வர வேண்டும் ஆண்டவர். கேளுங்கள். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். அந்த கிருபை கிடைக்கும் பொழுது ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நீங்கள் வளர்வீர்கள். தேவன் உங்களோடு வந்தார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். சகலதும் உம்மால் எனக்கு கொடுக்கப்பட்டதப்பா. உம்மிடத்தில் பெற்று இதை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். தேவனே, இதன் மூலமாய் மக்கள் இதை பெற்று மற்றவர்களுக்கு கொடுத்து சமாதானமாய் வாழ ஆண்டவரே, இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் யார் உன்னை என்னுடைய வாயினாலே அறிக்கை செய்து இதயத்திலே உன்னை விசுவாசிக்கிறார்களோ அவர்களோடு கூட நீ இன்றைக்கு செல்ல போவதற்காய் உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். சகல துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே உண்டாவதாக. கேட்கிற யாவரும் விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி, ஆத்தும, சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபத் தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென்.